இல்ல நாங்க இருக்கிறது இந்த காணி மங்கட காணி இந்த காணி என்ன குழப்பம் எங்கட காணிக்கா வெறுக்கா வர ஒழுப்புறதுக்கு உங்களுக்கு இது இல்ல ஒருத்தருக்கும் இல்ல பிரேஸ் அவ என்னது கேக்குறீங்க பிரேஸ் செயல விட என்னது கேக்குறீங்க நீங்க ஒன்றுமே செய்றீங்களா அவன் கலவரத்து வச்சிருக்கான் காணிக்கார் யாழ்ப்பாணத்துல ஒரு அமைச்சர் கதையை கேட்காம செய்ய மாட்டேன் ஒரு சின்ன என்ன மாதிரி கொடுக்குறாருன்னு கிட்ட பாப்போம் 2024 அளவடைக்கு இதே இடத்துல நீங்க வந்து நீங்க தானே என்ன காரணத்தா குழப்பம் நாங்க இவ்வளவு பேர் வந்திருந்தோம் மக்கள் விட இல்லைன்ற சொன்னவரா இல்லையா நீங்க வந்து உங்களுக்கு தெரியும் சரத்தின் காணின்னு தெரியும் அப்ப நீங்க இந்த இடத்துல இது சரத்தின் காணிதான்ன்றத அழுத்தமா சொல்லணும் நீங்க இங்க முதல் கோரிக்கை வந்து விட்டு போனா நாங்க கலக்கிற மீடியால ஓடணும் காணிக்காரு எல்லாமே மயங்கி விடாங்க. வணக்கம் உறவுகளே, இந்த காணொலியில் வந்து என்ன அப்படியே தொடர்பாக பார்க்குறீங்களென்று சொன்னால், இன்றைய தினம் நாங்கள் நிற்கிற பகுதி வந்து தையிட்டி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகார பகுதியில் நிற்கிறோம். இந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரைக்கு உட்பட்ட காணிகளில் வந்து இன்றைய தினம் மக்களுக்குரிய அந்த காணிகளை அளவீடு செய்வதற்கான ஏற்பாடுகள் வந்து இன்றைய தினம் இடம்பெறுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் வந்து இன்றைய தினம் அரசாங்க அதிபர் இந்த நில அளவை திணைக்களம் அப்படி என்று சொல்லி அரசு அதிகாரிகள் எல்லாம் இன்றைய தினம் வருகை தந்திருந்தார்கள். மக்களும் வந்து தங்களுடைய காணிகளை அளவீடு செய்வதை பார்வையிடுவதற்காக காட்டுவதற்காக வந்திருந்தார்கள். அந்த சமயத்தில் வந்து திடீரென அந்த அளவீடு செய்வதற்கான பணிகள் வந்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக தான் இந்த காணொலி ஊடாக பார்க்க போகிறீங்கள். இப்போ வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்த்து என்ன விஷயம் நடக்கிறதுன்றதை தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த காணி அளக்கிற சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே புத்த சாசன அமைச்சருடைய செயலாளரோட தொடர்பு கொண்டு கதைச்சிருக்கிறோம். இந்த காணி அளக்கிறது சம்பந்தமாக நாங்கள் நடுக்கு எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே கௌரவ கடற்தொழில் அமைச்சருடைய தலைமையில் கடந்த சனிக்கிழமை மாவட்ட செயலகத்தில் கூட்டம் இருந்தால் அது பிரகாரம் நாங்கள் அளந்திருந்தாங்க. இந்த அளக்கிறக்கூடிய நடவடிக்கையாக காணி உரித்து நிர்ணய திணைக்களம், கொழும்பினுடைய காணி உரித்து நிர்ணய திணைக்களம் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அந்த காணி உரித்து நிர்ணய திணைக்களத்துக்கு அறிவித்திருந்த இந்த காணியை அளவீடு செய்யுமாறு, அதன் பிரகாரம் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய காணி உரித்து நிர்ணய திணைக்களம் நில அளவை திணைக்களத்துக்கு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய நில அளவை திணைக்களத்துக்கு தன்னுடைய வேண்டுகையை விட்டு கொடுத்திருந்த அந்த காணியை அளக்கிற சம்பந்தமாக. அப்போ அதன் அடிப்படையில் நாங்கள் அன்றைக்கு அந்த தெரிவித்தினால் இது சம்பந்தமாக புத்த சாசன அமைச்சு சொல்லியிருக்கின்றது. நீங்கள் இந்த காணிகளை அளக்கிறப்ப நீங்கள் சொன்ன விடயங்களையும் நீங்கள் எழுத்து மூலம் கோரிக்கை விட சொல்லி, அதாவது இது இந்த காணி எந்த விதத்திலும் சுவீகரிப்பு உட்படுத்தப்படாது என்று சொல்லி ஒரு எழுத்து மூலமான கோரிக்கையை நீங்கள் எங்களிடத்தை கேட்டிருந்தீர்கள். அதேவேளை இந்த காணியை விடுவிக்கிற சம்பந்தமாகவும் நீங்கள் எங்கள்கிட்ட உறுதிப்படுத்தலையும் கேட்டது. இப்போ நாங்கள் இந்த விடயத்தை புத்த சாசன அமைச்சுக்கு தெரிவித்திருந்தார்கள். ஆகவே அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அப்போ ஆகவே இதை நாங்கள் இரு வாரங்கள் போட்டு நாங்கள் இதுக்குரிய அது சம்பந்தப்பட்ட அனைவரும் வந்து இதில் அளக்கிறதுக்குரிய ஏற்பாட்டை நாங்கள் செய்கிறதாக கொழும்பில் இருக்கிற நில அளவை திணைக்களத்தின் ஊடாக இதை நாங்கள் ஒரு குழுவாக வந்து இதை அளக்கிறதுக்கு நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கிறதாக தான் இப்போ அந்த அளக்கிறன்ற விவரத்தை எனக்கு இந்த அடுத்த வாரம் அனுப்பி வைப்பாக நான் செயலாளர் சொல்லியிருக்கிறேன். அப்போ அதன் பிரகாரம் நாங்கள் இன்றைக்கு இந்த காணியை அளக்காமல் அவர்கள் சொல்லுகின்ற டேட், அப்போ நான் கேட்டேன் இப்போ அதை நீங்கள் அளக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்ல நாங்கள் திங்கட்கிழமை சொல்கிறதாகவும் அடுத்த ஒரு 2 வாரங்களுக்குள்ளே அளக்கிறதுக்குரிய ஒழுங்கு தாங்கள் செய்தாரன்னு சொல்லிக்கணும். ஆகவே நாங்கள் மீண்டும் அதை சரியான முறையில் என்ன உங்களுக்கும் பல கோரிக்கைகள் இருக்குது, உத்தரவாதங்கள் தரப்படுகின்றது. அப்போ அதை நாங்கள் அவர்கள் மூலமாக அதை உறுதிப்படுத்தி தரது இலகுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்த வகையில் அந்த காணியை நாங்கள் எப்படியும் அடுத்த மாதம் மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னால் அளக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எல்லாரும் மட்டும் யாரை சொல்கிறீங்க? இப்போ காணிக்காரர் இங்கே இருக்கிறேன், வேறு யார் மேட்டாக்கள் நில அளவை திணைக்களத்தினுடைய தலைமையகம் நில அளவை இங்கே இருக்கிறது வந்து மாவட்ட அலுவலகம். அப்போ அதன் அடிப்படையில் நில அளவை திணைக்களத்தினுடைய தலைவர், அதே போல் காணி உரித்து நிர்ணய திணைக்களம். அப்போ அவையில் எல்லாரும் வேண்டால் இதில் இருக்கிறது வந்து எல்லாம் மாவட்ட அலுவலகங்கள்ட்ட உத்தியோகத்தராக நீங்கள் இருக்கிறோம். அப்போ இது வந்து தேசிய ரீதியில் கதைக்கப்பட்ட பிரச்சனை என்றபடியால் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த சேவை சொப்புண்டன். இதே போல் இவருடைய தலைமையகம் பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கின்ற காரணத்தினால எல்லா நிறுவனங்களோட தலைமையகங்களும் ஒருங்கிணைந்த வகையில் காணியை அளக்கிறதுக்கு நாங்கள் இப்போ நாங்கள் விடிய காலையிலையும் செயலாளரோட சாதிச்சது. அப்போ சொன்னால் தான் ஒரு மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னால் அளக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை ஒருங்கிணைந்த வகையில் நீங்கள் தீர்மானம் அளக்கிறதுன்றது கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டதானே சேவை டிபார்ட்மெண்ட்டுக்கு இதுன்றது. இப்போ இங்கே மேலதிகமாக ஒரு தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஏதோ ஒரு இடத்துல.
தடை இல்ல அந்த பௌத்த பிக்குக்கும் மன வருத்தம் இது சம்பந்தமா அளக்க இல்லை என்று தீர்மானம் எடுக்கப்படவில்லை. ஒரு கால தாமதம் உங்களுக்குள்ளேயும் பலத்த சந்தேகம் இருக்கின்றதாக நீங்கள் தெரிவிக்கலாம். ஒரு பிரைவேட் காணிய இவ்வளவு காலமும் நீங்க இங்க இருந்து எவ்வளவு காணி ரிலீஸ் பண்ணிருக்கிறீங்க. எந்த ஒரு இடத்தையுமே நீங்க கவர்மெண்ட் சர்வேரிங் வந்து அளந்து விடுக்கப்பட இல்லை. இது இப்போ உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட காணி. இது ஹை செக்யூரிட்டி சூழ்நிலை இருந்து வளமையாக செய்கிறது போல ஜிஎம்ஆர்க்கு ஒப்படைச்சு இது உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட காணி அளக்க போகிறோம். ஆனால் இதுக்கு ஸ்பெஷலாக கவர்மெண்ட் சர்வேரிங்குக்கு ஒரு ஆர்டர் போய் எழுத்து மூல கடலையோட தான் நடக்க வரதுன்றதை அவர் சொன்னபடியால் நாங்களும் பிரைவேட் காணி எங்கேயுமே அளக்கப்பட இல்லை தானே. எங்களை பாதுகாப்பு கருதி கீரிமலையில் நடந்தது அளவீட்டின் பிறகுதான் சில நெருக்குதல்கள் நடந்தது சுவீகரிப்புக்கு தடுக்கப்பட்டாலும் அந்த பாதுகாப்புக்கு சேர்த்து உங்கள்ட்ட சில கோரிக்கைகளை வைக்க எங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மூத்த இங்கே இருக்க மூத்த குடிமக்களால் ஆலோசனை வழங்கப்பட்டது. அந்த கோரிக்கையை வச்ச நாங்கள். ஆனால் அதே மாதிரி நேற்று பின்னேரம் வரை அளக்கிறான் இருந்தது. இன்றைக்கு திடீரென்று உங்களையும் மீறி தடை செய்யப்பட்டிருக்கு. இதுல கன தரப்புகள் பங்கு பெற்ற காரணத்தினால எல்லாருக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. அதால இதை நாங்கள் தடை செய்யவும் இல்லை, நிறுத்தவும் இல்லை, இடைநிறுத்தவும் இல்லை. 2 வாரம் இல்லை, மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் மீள சகல தரப்புடன் இணைந்த வகையில அளக்கிறக்கூடிய நடவடிக்கை. நீங்க இப்ப இதுல மெயினா நாங்கள் எங்களோட கோரிக்கையில் உண்டான அடுத்த முறை அளவீடு செய்யல. இது சுவீகரிக்கப்படுறதுக்காக இல்ல, காணிகளை அளவிட்டு விடுவிக்கிறதுக்கான அந்த எழுத்து மூலம் ஏதாவது ஒன்று தருவீங்களோ தந்து அதை சாட்டிதான் என்ன அந்த கோரிக்கை இல்ல. எழுத்து மூலம் தர்றதுல உண்மையிலேயே யாருக்குமே பாதிப்பு இல்லை. ஆனால் எங்களுக்கு அதோட பாதுகாப்பு, காணி உரிமையாளர்களுக்கு பாதுகாப்பு. நிர்வாகப்படி லெட்டர் மூலமா போகத்தான் எங்களுக்கு விருப்பம். அதைத்தான் அன்றைக்கு நான் கோரிக்கை வச்சுனாங்க. அந்த கோரிக்கைப்படி இன்றைக்கு அளக்கிறதுக்கு வந்தேன். ஆனா நேற்று இரவு வந்து ஒரு சட்டவிரோதமா இருக்கிற ஒரு ஆள் வந்து ஒரு என்ட்ரி போட்டதுக்காக நிப்பாட்டப்பட்டதான் எங்களுக்கு நாங்க முன்னுக்கு மூலம் கோரிக்கை வச்சது. இந்த சட்டவிரோத வியாரியில் இருக்கிற ஒரு அப்புறப்படுத்தி போட்டு அளவு கொண்டா நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம். எடுக்கப்பட்ட தீர்மானத்துல 3 அமைச்சர் நீங்க டிஎஸ் ஜிஏ எல்லாம் இருந்து ஒரு தீர்மானம் எடுத்துறீங்க. காணிக்காரர் யாருமே இல்ல. ஆனா அதை ஏற்றுக்கொண்டு வாரம் உங்களை நம்பி அமைச்சரை நம்பி இல்ல அதை தடை செய்யணும். யாரும் என்ன அவைக்கும் மீறி பாருங்க என்ன நடக்குது. இந்த விஷயத்தை நாங்கள் என்னென்றால் நாங்கள் அளக்க இல்லை என்று சொல்லல. நாங்கள் எல்லாரும் அளக்கிறக்குரிய ஏற்பாட்டோட தான் நாங்கள் செயற்பட்டு உங்களையும் கூட்டத்துக்கு நீங்க சொன்னீங்க நாங்க ஒரு லெட்டர் தந்தா பிறகு அதுல சில சிக்கல்கள் இருக்காது. அப்ப அந்த லெட்டர் தரா விட்டுருந்தோம்டா இந்த கலந்து குறைஞ்சபட்சம் மீட்டிங் மினிட்ஸ் ஆவது கட்டணும். குறைஞ்சபட்சம் மீட்டிங் மினிட்ஸ் ஆவது சொல்லி கட்டணும். இது வரைக்கும் நாங்கள் அளக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யறதுக்குரிய நடவடிக்கையை தான் நாங்கள் உங்களோட கதைத்தினாலிருந்து மேற்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் அளக்கிறதுக்குரிய ஏற்பாடு இருக்கைகள் தான் இவ்வாறான ஒரு தகவல் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில நாங்கள் தற்காலிகமாக இந்த அளக்கிறதை நிறுத்தி இருக்கிறோம். ஆனா திருப்பி வைக்கிற கோரிக்கை வந்து திருப்பி அளக்கைகளை வந்து நாங்கள் உங்களுக்கு அந்த கோரிக்கைகளையும் நீங்க நிறைவேற்றி போட்டு அளக்கிறதா எங்களுக்கு மனது. நீங்க சொன்னீங்க அந்த விஷயம், நீங்க சொன்னீங்களா இது காணி சுவீகரிக்கப்பட மாட்டாது என்று சொல்ற உத்தரவாதம் இருக்குது. அப்ப நாங்கள் அந்த விஷயத்தையும் நாங்கள் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் அந்த விடயத்தையும் எழுத்துல செயலாளர் புத்தசாசன அமைச்சருடைய செயலாளருக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். அதாவது நீங்கள் இப்படியான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கீங்க, இவ்வளத்தையும் கருத்துல கொண்டு நீங்கள் அளக்கிறக்கூடிய டேட்டை தாங்கன்ற கோரிக்கை நாங்கள் இந்த எழுத்துல அனுப்பி இருக்கிறோம். அன்றைக்கு வாயால உங்களுக்கு சுவீகரிக்க இல்ல காணி விடுவிக்கிறதுக்கு மட்டும்தான் வாயால எல்லாரும் எங்களுக்கு உறுதிப்பாடு தந்தது. அதை எழுத்துல கேட்டோன்னா உங்களுக்கு 1 month கிட்ட டைம் தேவைப்படுதுன்னா நீங்க அதுக்குள்ள வேற என்னென்ன வழியாலே தண்டலாம் நீங்க யோசிக்கிறீங்க. உங்களுக்கான மேல்மட்ட அழுத்தங்கள் நிறையவே இருக்குன்னு விளங்குது. இது வந்து ஒரு கடைசி நேரம் ஒரு தனி மனிதனால் எடுக்கப்பட்டதுன்றது சூழ உள்ள மீடியால இருந்து எல்லாருக்கும் நீங்க அடுத்த முறை எங்களுக்கு
3 கூடத்துக்கும் மக்கள் சார்பா நீங்கள் ஒரு ஆளை கூட அதுங்களுக்கு ஒரு கவலை எங்கள ஒரு ஆளை கூட ஒரு ஆளோ 2 பேர் தேர்ந்தெடுத்து நீங்க கூட்டி கொண்டு போகலாம். நாங்க கூட்டிட்டு போறது இல்ல. எங்களுக்கு அமைச்சர் புத்தசாசனம் கடிதம் வந்தது. அரசாங்க அதிபரையும் பிரதேச செயலாளரையும் கலந்து கொள்ள சொல்லி, அதே போல கௌரவ அமைச்சரையும் கலந்து நாங்க போய் கலந்து கொண்ட இடத்துல நீங்க மினிட்ஸை பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கூட்டத்துல அதுல கையளிக்கலாம். எங்கள் சார்பா நடக்கிறது எங்களுக்கு ஒரு கொப்பி கையளிக்கலாம். ஆனால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கூட்டத்துல நாங்கள் சொன்னாங்க இந்த காணியை அளக்கிறதாக இருந்தால், நான் சொன்னா இந்த காணியை அளக்கிறதா இருந்தால் நிச்சயமா 2024ஆம் ஆண்டு அளக்கைகளை பொதுமக்கள் அளக்கிறதுக்கு விடையிலையோ வரையிலையோ அது ஒரு நடந்தது. அவ இந்த முறை பொதுமக்கள் கட்டாயம் வர வேண்டும். அந்த கோரிக்கையை கௌரவ அமைச்சரும் அந்த அதுல முன்மொழிஞ்சு கட்டாயம் வர எல்லாரும் ஏற்றுக்கொண்டு அந்த காணியில உங்களையும் பங்குதாரரை வச்சுக்கொண்டு அளக்கிறதுக்கு முழு என்னண்டு டிபார்ட்மெண்ட் காணிக்காரர் இல்லாம அளக்கையில உண்மையிலே இது தனியார் காணி. எங்கட கோரிக்கை இல்லாமல் ஒரு பிரச்சனைபடியா தான் அளக்க வர்றீங்க. அப்ப எங்களோட சைன் வேண்டவனும் நிலப்பாடும் அங்க வருது. என்ன இது பிரைவேட் காணி, எங்கட அனுமதி உறுதிப்படுத்த வேண்டாம். அனுமதி நாங்க தான் உறுதிப்படுத்தணும். அப்ப நீங்க அடுத்த முறை இப்ப இது சர்வே டிபார்ட்மெண்ட் கொழும்பு எல்லாரும் அடுத்த முறை நீங்க எழுத்து மூலம் எங்களுக்கான தருவீங்க. அளக்கிறாண்டால் இது எல்லா காணிக்காரும் நிக்கணும். எல்லாரும் கோரிக்கை இதுல அளக்காம விடுவிக்கிறார் கோரிக்கை. அது நியாயமோ இல்லையோ இவ்வளவு காலமும் அதிக பாதுகாப்பு வலயங்கள்ல இருந்து ஜிஏட்ட அரசாங்கத்தால கையளிக்கப்பட்ட சகலதும் நீங்கள் உங்களுக்கு முன்னுக்கு இருந்த சகலருமே அந்தந்த இடம் விடுவிக்கப்பட்டதை ஒழிய அளவீடு செய்யப்படுறது முதலாவது உதாரணம் வடகிழக்குல. அப்ப இந்த உதாரணத்துக்கு ஏன் அப்படி விட்டு போட்டு அளக்கக்கூடாது? நீங்களும் நிற்கலாம். இதே இந்த திருட்டுத்தனமா அடைச்சி வச்சிருக்கிறது ஏன் எடுக்கக்கூடாது என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கு. இது அதிக பாதுகாப்புத்தனம் இல்லை, திருட்டுத்தனமா ஒரு ஆள் கையகப்படுத்தி எடுத்து போட்டு நாங்க முரண்பட மாட்டோம். எங்களுக்குள்ள வார முரண்பாடு அது சாதாரணமா அளக்கையில காலமும் ஏதோ நடந்து கொண்டு தானே போகும். என்ன காரணத்தா குழப்பம்? நாங்க இவ்வளவு பேரும் வந்திருந்தோம். அன்றைக்கு நீங்க சொன்னீங்க மக்கள் குழப்பிட்டா மக்கள் விடையில்லைன்ற கதையை நீங்க மீட்டிங் சொன்னவரா இல்லையா? நீங்க சொல்லலாம் அது ஆவி கமாண்டர் விடையில்லைன்ற கதையை நீங்க ஏதோ ஒரு வகையில மக்கள்ன்றது ஒரு உதாரணமா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா மக்கள் உதாரணமா சொல்றீங்க. இல்ல அதே வழியில கொண்டு வந்து எங்களால என்ற ஒரு இது வருதல்லோ உங்களுக்கும் மனதுக்கும் தெரியும். மனச்சாதிக்கு இன்றைக்கு இந்த தடை எங்களால இந்தியான் தடையும் அண்டியான் தடையும் ஒன்றுதான். நாங்களா வேற பகுதியா அது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். அப்புறம் அதை நாங்கள் ஆக்கப்படுறோம். அந்த நோய் உங்களுக்கு இருக்கு. நாங்கள் இன்றைக்கு வராமலே இந்த தகவல் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனா நாங்கள் உங்களை கூப்பிட்டு நாங்கள் வர சொல்லி தகவல் சொல்லியிருக்கலாம். ஆனா போய் நிம்மதியா நிறுத்தல. அதால நாங்கள் என்ன செய்யறோம் வந்து கதை கேட்கல. நீங்களும் கொஞ்சம் மரியாதையாக கற்றுக்கொள்ள வேண்டும். 2024ஆம் ஆண்டு காணி உரிமையாளரையும் சேர்த்து அளக்க வழி கிடைக்கல. அது ஏதோ ஒரு காரணத்தினால காணி சம்பந்தமான பதிவு எல்லாமே உங்கள்ட்ட இருக்கு. அப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு உண்மையா நாங்க இல்லாம காணி உரிமையாளர் இது இல்லாம சர்வே டிபார்ட்மெண்ட் அளக்கே இல்லாது. அன்றைக்கு அவ எங்களை தடுத்ததுதான் காரணம். நாங்களும் போனது. இன்றைக்கு பொதுமக்களும் வந்திருக்கிறோம், எல்லாரும் வந்திருக்கிறோம். ஆனால் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் யாரோ ஒரு ஆள் தடுக்குது. ஆனா நாங்கள் கோரப்பட்ட கடிதத்தால வந்ததா உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க இந்த இடத்துல இது சரத்தின் காணிதான்ன்றத அழுத்தமா சொல்லணும். நீங்க
இல்ல இல்ல இதுல சொல்லுங்க ஹை செக்யூரிட்டி சோன்ல இருந்து உங்கள்ட்ட பாரபட்சியாச்சுன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க எல்லாம் முடிவு எடுக்கணும். உங்களோட அதிகாரத்தை முழுமையா எடுக்கணும். தடைகள் வேற. தந்தாச்சுன்னு சொல்றீங்க. தடைகள் வேற. சொன்னீங்க. முழுமையா நீங்க அதிண்ட முடிவுகளை நீங்க எல்லாம் பொறுப்பாளி சார். அப்ப அதுல நீங்க இன்றைக்கு ஏன் இப்ப தடங்கள் வருது சார்? அதான் நான் கேக்குறேன். சொல்லுங்க இவ பிடிச்சு வச்சு சார் சொல்லத்தான் வரும். சனத்தின காணி இது எல்லாம் உறுதி இருக்கு. பிரதேச சபை மிஸ் நீங்க வடிவா சொல்லணும். இது இவ ஒலிம்பி போறோம்னு நீங்க ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்லுங்க. நீங்க மீட்டிங்ல எங்களால இந்த காணி பொதுமக்கள் இந்த காணி என்று உறுதிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எடுத்தாங்க. நாங்க பிறகு அதன் ஒரிஜினல் எடுத்து அதை கொண்டு போய் கொடுத்து பிறகு பதிவாளர் நாய திணைக்களத்தில் அதை உறுதிப்படுத்தி நாங்கள் எங்களால எங்கட சக்திக்கு உட்பட்ட வகையில என்னென்ன செய்ய வேணுமோ அதை நாங்க முழுமையாக செய்ததன் அடிப்படையில தான் நாங்கள் காணி அளக்கிறதுக்குரிய தீர்மானத்தையும் எடுத்தினாங்க. இன்றைக்கு கூட நாங்கள் அதை அளக்கிறதுக்கு முயற்சி எடுத்ததுன்னா பொதுமக்களோட காணியை பொதுமக்களுக்கு கொடுக்க வேணும்ன்றதுல நாங்கள் எல்லாரும் கரிசனையா இருக்கிறோம். இன்றைக்கு கூட அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் அதை நிறுத்த இல்லை. நான் இப்போ கேட்டுக்கிறேன், இப்போ நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு ஒரு கிழமையில சொல்லியிருந்தோம். நாங்கள் மே மாதம் 15ஆம் தேதிக்குள்ள நாள் தாரோம். அப்போ நாங்கள் போய் விட்டதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுது. நாங்கள் மேக்சிமம் அதுக்குரிய செயற்பாட்டை செய்து தருவோம் என்ற உத்தரவாதத்தை நாங்கள் உங்களுக்கு தரோம். சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னென்றால், புத்தவியாரைக்கு உரிய காணி 20 பிறப்பில் இருந்த 6 குடும்பத்தையும் எப்படி எழுப்பி நீங்கள் வெளியேற்றினீங்க? அதே மாவட்ட செயலம் இதுக்கே இருக்கிற வியாராதிபதிய எழுப்பி கலைக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? கடிதம் கொடுக்காம நீங்கள் ஒரு நிர்வாக அதிகாரி கடிதம் கொடுக்காமல் ஒரு அலுவலை செய்ய முடியுமா? நாங்கள் நிர்வாக அதிகாரி கேட்கிறோம். சூழ்ச்சிமா மாதிரி இதுதான் நிலைமை. நாங்கள் உங்களுக்கு எப்படியும் நான் உங்களோட பிரதேச கூட தொடர்பு கொண்டு நாங்கள் அளக்கிறக்கூடிய நடவடிக்கை எடுப்போம். அதுல எந்த விதமான அடுத்த முறை எல்லாமே எழுத்து மூலமா ஒரு அழகான முறையில செய்யுங்க. இது உண்மையா கோவிக்காதீங்க. இது நீங்க பாய்மொழி மூலம் எங்களுக்கு வந்ததும் அந்தந்த பகுதிக்கு எழுத்து மூலம் போகாதது உங்களுக்கு எப்படி தடையா இருந்ததோ இதுல இருக்கிற மற்றவைக்கு எழுத்து மூலம் போகாதுன்னு தான் நேற்று போய் கடைசியா ஒரு மணி ஒரு முறைப்பாட்டின் மூலம் இது தடுக்கப்பட்டிருக்கா நாங்க பாக்குறோம். எங்கள்கிட்ட எழுத்து மூலம் ஒன்றுமே இல்லை. என்ன அளக்கப்பார சொன்னதுக்கு நீங்க சொன்னது மட்டும் தானே சார் ஆவணம் இருக்கு. காணி உரித்து நிர்ணய திணைக்களம் எழுத்து மூலம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற காணி உரித்து நிர்ணய திணைக்களத்தில் எழுதி இருக்கு. காணியா அளவிடத்தில் எழுத்துல இருக்கு. அதன் அடிப்படையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிற காணி உரித்து நிர்ணய திணைக்களம் உடனடியாகவே அதை என்ன செய்திருக்குது, சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கு. எழுத்துல அனுப்பியிருக்கிறோம். பிரதேச செயலாளர் ஆராய்ட்ட காணின்ற விருது எழுத்துல எல்லாமே எழுத்து மூலம். இதே வேளையில் நான் நேற்றைய தினம் புத்த சாசன அமைச்சுக்கு இந்த நடைமுறை மேற்கொள்ளப்படுகின்ற விஷயத்தை நாங்களே அரசாங்க நடைமுறையில் நாங்கள் எழுத்துல எல்லாம் அறிவித்திருக்கிறோம். இதோட சின்ன தடங்கள் அல்லது நீங்க சொல்ல போற இடையூறு. ஆகவே இதை நாங்கள் சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி நாங்கள் உங்களுக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி கிடையில அளக்கிறதுக்குரிய முழுமையான ஒழுங்கு செய்யற உத்தரவாதம். அதுல சார் இப்ப நாங்கள் கேட்ட மாதிரி இதை உங்கள்கிட்ட முதற் கோரிக்கை வந்து விட்டுட்டு போனா நாங்கள் அளக்கிற முடிஞ்சா இப்ப மூன்று அமைச்சர் அந்த ஒரு குழுவில் எடுக்கப்பட்ட முடிவு ஏதோ ஒரு சடங்கள் வந்திருக்கு. அதே போல அந்த குழுவிட்ட நீங்க தெரிவிங்க. அந்த 3 முக்கிய அமைச்சர் 2 பேர் புத்த சாசன அமைச்சர் நீதி அமைச்சர் 2 பேரும் கடத்தொழில் அமைச்சர். புத்த சாசன நீதி அமைச்சர் கடத்தொழில் அமைச்சருக்கு தெரியுமோ தெரியாது என்னோட வெளிநாடு போட்டார். வெளிநாடு நினைக்கிறேன். மற்ற 2 அமைச்சருக்கும் இவ்வளவு காலம் நடைமுறையில் இருந்ததை மக்கள் கோரிக்கை. ஏன்னா தொடர்ந்து அளந்து நாங்கள் வந்து போகிறோம். விட்டுட்டு வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், சகலருக்கும் தெரியும், காவல்துறையில இருந்து சகலருக்கும் தெரியும். இந்த மக்களின் காணி அங்கே பிடிச்சி ஒரு ஆள் கட்டடத்தை கட்டி போட்டு உட்கார்ந்து இருக்கிறார் என்ற ஒரு பரிதாபமான நிலை எல்லாருக்கும் தெரியும். அப்போ விட்டுட்டு நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். விட்டுட்டு அளந்து போக கதைச்சு நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால் மிகச் சிறப்பாக இருக்கும். இந்த விடயத்தை நான் நேற்று கடற்றொழில் அமைச்சர் வெளிநாட்டில் இருந்தாலும் நான் நேற்று அவரோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த நிலைமைகளை என்னென்ன நிலைமைகள் இருக்கின்ற விஷயத்தை நான் நேற்று இரவும் அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்கேன். அப்போ அவருக்கும் இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் மே மாதம் 15ஆம் தேதி அளக்கிற விஷயம் அவருக்கும் அந்த விடயம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. அப்போ எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். நாங்கள் உலகாலம் இன்றைக்கு மட்டும் அவர்கிட்ட இயலாமே ஒத்துக்கொள்ள வச்சிடும். நாங்கள் அது இல்ல அதுல சொன்னது இல்ல அதுல சொன்னது நாங்கள் கேட்டதுக்காக சொன்னது 2 கிழமை
நான் கேட்டா இல்ல அவரை தாண்டி தான் நடக்குது. அவரை தாண்டி அவரை இல்ல. அவரை தாண்டி அவரை இல்ல. நடக்குது. பௌத்த சாசன அமைச்சர் அவரை நீதி தாண்டி அமைச்சர் எல்லாரையும் தாண்டி தான் சில நிகழ்வு யாழ்ப்பாணத்துல ஒரு அமைச்சர் கதையை கேட்காம செய்ய மாட்டா பேந்தன். இப்போ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை தானே. இப்போ இதை நீங்க எழுதிப்படுறதுக்கு வன்மம் தேவையில்லை. எங்களுக்கு ஒரு 1 வீக் இதுல வந்து ஒரு மாவட்ட செயலாளருக்கு கணிசமான அதிகாரங்கள் இருக்கு. அரசாங்கம் தன்னுடைய அதிபரா மாவட்டத்துக்கு நியமிச்சுட்டு அதே அரசாங்கம் இன்றைக்கு நாங்கட பார்வையில சார் சரியா இந்த மாவட்ட செயலாளரையும் உதாசீனம் செய்திருக்கிறதாயும் இதை பார்க்கலாம். ஏன்னா இந்த யார கூட்டம் முடிவெடுத்த யாரும் இல்ல மாவட்ட செயலாளரை மக்களோட அனுப்பி என்ன ஒரு பரதரமான இது ஒரே ஒரு கோரிக்கை வருது. மாவட்ட செயலகத்தில் நடக்க போற டிசிசி மீட்டிங்ல இது ஒரு முடிவா எடுத்து நீங்கள் எடுங்க. எடுக்கலாம் படிவா அவருக்கு அதிகாரம் இருக்கு. அது தீர்மானத்தை எடுத்து அது கூடானது. அதுக்கு முதலே இல்ல அது தீர்மானம் அளக்கிறத இல்ல இல்ல ஒரு முனைப்புக்குள்ள கூட்டத்துல நடக்கிறவங்க நடக்கவே இல்ல. ஒரு முனைப்புக்குள்ள தலைவர் தானே அமைச்சரும் தலைவர் தானே அமைச்சரும் தலைவர் தானே. மற்ற இதுல இன்னொரு கோரிக்கையும் வைக்கிறோம். மாவட்ட அதிபருக்கு முன்னால இந்த பிரச்சனை என்ற பெரும்பகுதி தீரும் வெளிப்படையா வைக்கிறோம். இப்ப இந்த சட்டவிரோத கட்டடத்துக்கு நிற்கிறது அதுகளுக்கு எல்லாம் அப்பால சார் அந்த ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் இங்க இருக்கணும்ன்ற அந்த பிடிவாதம் அரசு ஏதோ ஒரு மட்டத்திலேருந்து வருது இல்லை. அவர் விட்டுட்டு போனாலே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஏன்னால் இங்கே ஒரு ஹானி இருக்கு புத்த கோயிலுக்கு. அந்த கோயிலுக்குரிய உறுதி வச்சிருக்கிற நயனாதிபதி வியாராதிபதி வந்து மக்களோடையோ அரசு அதிபரோடையோ சகல ஒத்துழைப்பையும் வழங்கணி கேட்க எந்த ஒரு ஆவணமும் மற்ற ஒரு எங்கேயோ இருந்த ஒரு வியாராதிபதி தான் இருக்கணும்ன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் தொடர்கதையாகிறதுக்கும் மூல காரணகத்தை அது. அவர் விட்டுட்டு போனாலும் இந்த பிரச்சனை நான் நினைக்கிறேன் 2 நாட்கள்ல உங்களோட தலைமையில மிக இலகுவாக இரண்டால் அதற்குரிய உறுதியும் வியாராதிபதியும் அங்கே சட்ட ரீதியாக இருக்கணும் மிக இலகுவாக தீர்க்கப்படும் என்றதை மக்கள் சொல்றதே காணி உங்கள்கிட்ட பேரப்படுத்தினது பொய்ன்றதை நீங்களே நிரூபிச்சிருக்கீங்க. என்னண்டா இந்த முடிவு நீங்கள் எடுக்கலாம் போனபடியா உங்கள்கிட்ட பேரப்படுத்தலைன்றதை நாங்கள் நினைப்போம். உங்களுக்கு பாரப்படுத்தி கடிதம் தந்து உங்களுக்கு சட்ட ரீதியா பாரப்படுத்தி வளமையா ராணுவம் வளமையான இது போல பாதுகாப்புல எல்லா இடமும் இதுல வந்து ஒருவர் இந்த காணிய இருந்தபடியால் அது அந்த நிலம் விட இல்லை. அதை விடுறதுக்குரிய முயற்சி தான் இவ்வளவுன்றதும் எல்லாருக்கும் தெரியும். ஹைசைகோர்ட் சூழ்நிலை போராட்ட கடிதம் உங்கள்ட்ட தந்துட்டு என்ன பொறுப்புல தந்துட்டு உங்களோட செயல்பாடு பத்தாது. உங்களோட 2 பேரும் செயல்பாடும் பத்தாது. பிரதேச சபை ஒன்றும் செய்யல, செயலகமும் செய்யல. சனம் பாவம் நீங்க வந்து உண்மையிலேயே அடுத்த முறை எங்கட பிரதிநிதியா முழு முயற்சி எடுப்போம். நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கிறோம். உங்கள்ட்ட கணிசமான நிறையவே அதிகாரம் இருக்கு. கொழும்புல நடந்த கூட்டத்துல அதே நேரம் கொழும்புல நடந்த கூட்டத்துல நான் போனது மாவட்டத்தினுடைய பிரதிநிதியா தான் போனேன். நான் போய் அங்க உங்களுடைய காணி உங்களுக்கு விட வேணும்ன்றதுல நாங்கள் அழுத்தம் திருத்தமா இருந்தாங்க. அதுல கடத்தொழில் அமைச்சரும் அந்த விஷயத்துல உறுதிப்பாடா இருந்தார். அப்ப நாங்கள் அளக்க வழி கிடைக்கல. நாங்கள் முதலாவது வச்ச கோரிக்கையே இந்த முறை காணி அளக்கிறதாக இருந்தால் காணி சொந்தக்காரர்களை உள்ளுக்கு வச்சு அவர்கள் எல்லாம் காட்டி முன் வச்சுதான் நாங்கள் இன்னைக்கு இந்த முயற்சி எடுத்தோம். காணி சொந்தக்காரர் இல்லாம அளக்க முடியாதுதான். பிள்ளையான இன்டர்பிரிட்டேஷனை சொல்லக்கூடாது. அவர்களான இதுகள் இருக்கு சார். இதுக்கு நீங்களும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதான் கூட மீடியால போடணும் காணிக்கார் ஏலாம மயங்கி விடும். ஒரு நேரம் குழப்பே இவர் மக்கள் உழப்புறான்னு புடையாளர்கள் வழங்குது. அதான் உண்மையான விஷயம். சரி சனத்தின் காணி இதுல நாங்க இருக்கிறோம். இந்த காணி மங்கட காணி. இந்த காணி என்ன குழப்பறது? எங்கட காணிக்கா வெறுக்கா அவரை ஒழுப்புறதுக்கு உங்களுக்கு இது இல்ல, ஒருத்தருக்கும் இல்ல. பிரேஸ் சபை என்னது கேக்குறீங்க? பிரேஸ் செயலம் என்னது கேக்குறீங்க? நீங்க ஒன்றுமே செய்றீங்களா? அவன் களவரத்தை வச்சிருக்கான் காணிக்காரன். அவனை வச்சுட்டு வச்சிருக்கான். போலீஸ் என்ன செய்யுது? களவரத்தவன வழியில அனுப்பிருக்கா தானே? இவ்வளவு சனம் வழியில இருந்து வந்திருக்கு. என்ன இவ்வளவு சனம் வழியில இருந்து வந்திருக்கு. அவங்க என்ன முடிவு சொல்ல போறீங்க? இப்படியே ஒவ்வொரு கிராம வளமே பாத்துறீங்க. அப்படி இல்ல,
ஒரு பதில ஒழுங்கா சொல்லி பழகணும் முதல்ல. இவ்வளவு சிரமம் இவ்வளவு பிரதேச சேர்த்து வேற இல்லை என்ன காட்டி கொண்டிருக்கீங்க நீங்க அனைவருக்கு இப்படி சப்போர்ட் பண்ணீங்க ஒரு முடியுமா எடுத்து பழகணும் யார் இருந்தா மொழிதான் இருந்தாலும் தெரியாது உங்களுக்கு தெரியும் உங்களால ஏலால சட்டமாட்டங்களுக்கு தெரியும் அழக வருதுன்னா அன்னைக்கு வந்துரும் ஆமத்ரு என்னக்கு என்ன மீடியா இதை கொடுத்துட்டு போகணும். இல்ல அவர் என்ன மாதிரி குடுக்குறாருன்னு கிட்ட பாப்போம் ஓவிய கூப்பிடு வா இல்லடி அவள குடுக்கல எண்பத்தி நாலுலேருந்து இடம்பெயர்ந்து போனாங்க. ஆனால் எனக்கு ஒரு மகன் தான். அவர் மிஞ்ச இல்லை. அவர் மிஞ்சத்தை நாட்டத்து வச்சனால அவர் வெளியிட போயிட்டார். இப்போ சூசியில் நிற்கிறார். இப்போ வரலாம் அவர் வந்தால் பிரச்சனை என்றிட்டு நிற்கிறார். ஆனவழியாக இந்த காணிக்கு நான் தான் போராடுறேன். இப்போ மகனுக்கு கொடுத்துருக்கேன். அந்த மகள் மருமகள் வந்து இருக்கிறான். அவன் பேர்லாம் கொடுத்துருக்கிறேன். இப்போ 7 இருக்கிறேன். அங்கேருந்து 3 பஸ் இருக்கணும் தான். மெல்லாம் வந்து மெல்லாத்து வந்து இங்கே வந்து கேகஸில் வந்து இவ்வளத்துக்கு ஊரணிக்கு வேற 3 பஸ் இருக்கும். ஏதம்மா இந்த ஒரு காணி அங்கே இருந்ததை விட்டு போட்டு அவர் பிஎனாக இருந்தவர். அப்போ வச்ச வேலை கிடைச்சதுக்காகத்தான் நான் அங்கத்தை காணியை விட்டு போட்டு இங்கே வாங்கினேன். அவர் 84 மோசம் போயிட்டார். எங்கே உங்களோட காணிங்க இந்த விகாரைக்கு உள்ளே இருக்கா வெளியில் இருக்கா?